நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறேன். பாண்டி பஜாருக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு பேக் இருந்துச்சுமா, கீழே கிடந்துச்சு பேக். சரி. ஓகேயா? கீழே கிடந்துச்சு பேக். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய நகை இருந்துச்சு. சரி, இந்த நகை என்னம்மா பண்ணலாம்னு கேளுங்க. சரி. யார் உங்கள் ஃப்ரெண்டா யார்கிட்ட வேணால் கால் பண்ணி கேளுங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாண்டி பஜார் சவாரி வந்திருக்கேன்ப்பா. அங்கே வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். வெயிட்டிங் இருக்கும்போது சைடில் பார்த்தா ஒரு இது பிளாக் கலர் பேக் இருந்தது, கருப்பு கலர் பேக்கு. அது யாரும் எடுக்காமல் அப்படி அப்படியே போகிறாங்க. எடுத்து பார்த்தா அது ஒரு 20,000 பணமும் ஒரு 3 சவரன் நகையும் இருக்குது. என்ன பண்ணலாம்? அதை போலீஸில் கொடுத்துலாமா, நான் எடுத்துக்கிட்டோமா? பாண்டி பயிர் ஒரு வாரமாக இருக்குப்பா அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி. என் வண்டியில் இல்லைப்பா, கீழே இருக்குதுப்பா ஒரு பேக்கில். பேக் எடுத்து கையில் வச்சுருக்கேன் நான். இல்லை போலீஸ் இதில் கொடுத்துடலாமா, நான் எடுத்துக்கலாமா? வண்டியில் வச்சுட்டு வந்துட்டோமா? நான் எடுத்து வந்துட்டோமா? எடுத்து வந்து யார்கிட்ட கொடுக்கட்டும்? நான் வச்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோமா? மூட்டை கொடுத்தா நீ எடுத்து போயிடுவியா? நல்ல கதையாக இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னால் பொண்ணு பார்ப்பியா நீ? எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னால் பொண்ணு பார்ப்பியா நீ? இந்த கட் ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்லணும். பாண்டி பஜாரில் வந்துக்கிட்டு இருந்தேன், பேர் போட்டுக்கிட்டு இருந்தேன். பேர் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஜாமான்லாம் கொடுத்து போங்கக்குள்ள ஒரு பேக் ஒன்று வச்சாங்கய்யா. நான் சரி ஒவ்வொன்றா இப்போ பார்த்து நான் அடித்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பாரு. லாஸ்ட்டில் ஒரு சின்ன பேக் மாதிரி இருந்தது. அந்த பேக்கை வந்து என்ன பண்ணேன், யதார்த்தமாக எடுத்து வச்சு திறந்து பார்த்தேன், பாத்திரம் இருக்குன்னு. ஐயோ ஏன் கேட்குற, என்ன சொல்ல ஒன்றுமே புரியல எனக்கு. அவ்வளோ பார்த்தாக்கா அதில் நகையும் பணமும் இருக்குது. என்ன பண்ணலான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணலாம் இப்போ? அதில் இருந்து அவர் அண்ணன் வேறு வரல. அவர் ஒன்றும் இல்லை, கை காலெலாம் வந்துடுறது ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே கல்லாவில் வேறு அந்த பையன் வேறு பார்த்துட்டு இருக்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதான் என்ன செய்யலான்னு யோசனை. என்ன செய்யலாம் சொல்லு. அப்படியா? சரி, டயம் இருக்கு. சரி சரி. கரெக்டு. ஆமாம். ஐயா. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், எடுத்துட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டேன். அப்புறம் கணக்கு பிள்ளை இவரு. ஆமா, நான் பேர் கொண்டவரு. ஆதி. ஆமா, அவர்கிட்ட வாங்கி வச்சுறாரு. அப்படியா? சரி. அவர்கிட்ட கொடுத்தேன். வச்சு வேற ஒரு கரெக்டா ஒரு 4 நிமிஷம் டயம் இருக்குல்ல. 6 மணிக்கு அந்த அம்மா வந்துச்சு. சரி. நல்ல விஷயம். சரி ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க, நான் எடுத்துருக்கேன். என்ன பண்ண நேரம் போன உங்க சென்னை நாட்டு எடுங்கன்னாரு. சரி. இப்போ என்ன சொல்ற, இப்போ கேஷில் கொடுக்கலாமா, இல்லை நம்ம வச்சிருந்து கொடுக்கலாமா, இல்லை அந்த அண்ணனை யாவது ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா கூடாந்து சரி, ரைட். அது நல்ல விஷயங்க. இல்லை இப்போ இதுக்கு எனக்கு பதில் சொல்லியா, உங்க கதையாக சொல்லிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லி. இப்போ அவன் அண்ணனை கூப்பிடலாமா, இல்லை எடுத்து கேஷில் கொடுத்துடலாமா, இல்லை நம்ம கையில் வச்சிருந்து கொடுத்துடலாமா சொல்லு. டயம் இருக்கு. 8 தான் காம்பு எப்படியா இருந்தாலும் சரி. அதுக்குள்ளே வராங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன? சரி. சரி. இல்லை என்ன மிஞ்சி போனால் ஒரு 5,000 ரூபாயோ ஒரு 20,000 ரூபா இருக்கும். ஆனால் நகை இருக்க மாதிரி இருக்கு ஒரு பைக்குள்ள. அப்படியே ஐயோ அப்பா கொடுமையாக இருக்குது. சரி, ரைட். ஓகே. சரி. இல்லை நான் பெட்டிகளே பத்திரமா வச்சுருப்பேன், நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன். சரி. சரி.
அதாவது அப்படியே வராட்டி போனால் கூட ஒரு நாள் 2 நாள் ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லைனாக்கா அப்புறம் வீட்டுக்கு கொண்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. அது சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட கடைகளில் அப்படி கொடுக்கூடாது, நம்மகிட்டே இருக்கட்டும். ஏன் நம்மகிட்ட வந்து அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு. ரைட் அது ஒரு நல்லது தான். சரி வருவான்னு பார்க்கலாம். வராட்டி போனால் நல்லது தான், வந்தாலும் நல்லது தான். சரி ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு சந்திரன். ஓகே, ஸ்பீக்கரில் போட்டுங்க. ஹலோ, வணக்கம் சாமி. சாமி ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஹலோ, இப்போ டி நகரில் ரொம்ப நேரமாக ஒரு பேக் நாங்கள் வச்சுட்டு இருக்க கார் பக்கத்தில் இருந்தது. சரி, நான் என்னன்னு தெரியல, நானும் யாரும் வந்து எடுப்பாங்க பார்த்து இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. இந்த பேக்கை நான் எடுத்து திறந்து பார்த்தா உள்ள இந்த நகையோட ஃபுல்லாக புது நகைகள் ஜிஆர்டின்னு போட்டிருக்கு, எல்லாத்துலேயும் பாக்ஸு, நெக்லஸ்ஸு, ஜிமிக்கி எல்லாமே இருக்குது, பட்டு புடவையோடு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. நம்ம என்ன பண்ணலாம்? அதை ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுவா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே எடுக்கலை. ரொம்ப நேரமாக நம்ம கார் பக்கத்துலேயே இருக்குது. நான் நின்று இருக்க கார் பக்கத்துலேயே. அதான் சரி என்ன பண்ணுறது எனக்கு பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? இல்லை போலீஸை வர வச்சு கொடுத்துடலாமா இல்லை எப்படி? சரி, ஓகே. அதுக்கு தான் சரி யாரை கேட்குறது இல்லை, அதான் டக்குனு உனக்கு ஃபோன் அடிச்சு சாமி. அந்த பேக்கில் கல்யாண ஜுவல்லரி மாதிரி ஃபுல்லாக அட்டிகை, செயின், மோதிரம், கம்பல், பட்டு புடவை எல்லாமே இருக்குது. யார் விட்டு போனாங்கன்னே தெரியல. அது மாதிரி நானும் 1.5 மணி நேரமாக பார்த்துருந்தேன். பேக் இங்கே தான் இருந்தது. சரி அப்புறம் தான் சரி என்னன்னு பார்த்து திறந்து பார்க்கலாம் தான் திறந்து பார்த்தா இவ்வளோ இருக்குது. பக்குன்னு பயம் ஆயிடுச்சு. கோல்டு தான், பியூர் கோல்டு தான். ஆமாம். என்ன சாமி? சரி, ஓகே சாமி. நான் பேசிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஹலோ சார், நான் இங்கே பாண்டி பஜார் வந்துட்டோம் சார். சரி சார், நாங்கள் இங்கே சும்மா வாக்கிங் வர மாதிரி வந்தோம். இங்கே ஒரு பிளாக் கலர் வந்து பேக் ஒன்று கிடந்தது கீழே, நகை கடை பக்கத்தில். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நகையாக இருக்குது. அது என்ன சார் பண்ணுறது? சார் புரியல. பக்கத்தில் எந்த ஸ்டேஷனில் கொடுத்துருவா? சரி சார் நிஜமாக தான் சார், உண்மையாக தான். எனக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது சார், அதுக்கு தான் கேட்டேன். கட் பண்ணுறாரு, காமெடி பண்ணுறது. தளபதி என்ன தளபதி, எங்கே தளபதி இருக்கீங்க? பாண்டி பஜார் வந்தேன். ஒரு சஸ்பெக்டடாக ஒரு பொருள், ஒரு பேக் ஒன்று கிடச்சிது. உள்ளே பார்த்தா ஜுவல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. திறந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி டக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். என்ன தலைவா பண்ணலாம்? ஒப்படைச்சிடலாமா? ஏன்னா எங்கே யார்கிட்ட ஒப்படைக்கிறது? இங்கே இந்த பார்க்கிங் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்துடலாமா பேசாமல்? ஸ்டேஷனில் கொடுத்துருவா தலையா? அதான் பெஸ்ட். இப்போ எப்படி தலைவா? அதாவது 19 இது 112 போடுவா இல்லை எப்படி நேராக போய் ஒப்படைச்சிடுவா? ஓகே. அவங்களோட பெரிய கொஞ்சம் கரைசல் கொடுப்பானுங்களா தலைவா நம்மள? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி தலைவா, நான் வீடியோவில் அதெல்லாம் சரி நம்ம என்றைக்கும் புகழ் விரும்ப மாட்டோம் தலைவா. என்ன தலைவா? அது மேபி காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும், நல்லா தெரியும். ஸோ இல்லை தலைவா, நம்ம என்றைக்கும் மக்கள் பக்கம் தானே. சரி நான் பார்க்குறேன். அது அந்த பேகு இல்லை தலை, அது ஒரு மரத்துக்கு அடியில் நான் அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன். வந்து பார்த்தா ஒரு மாதிரி பேக் இருந்தது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா, ஆனால் ஜுவல்ஸ் இல்லை தலை, அது ஏதோ ஒரு இந்த ஜுவல்லரிலாம் போட்டு வைப்பாங்கள்ல, அந்த பாக்ஸ் மாதிரி இல்லை, அந்த ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும் பார், அந்த பை. சரி நீங்கள் பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே ஒரு நடக்குமா தான் இருந்தது. சரி இருந்தாலும் தளபதிக்கிட்ட கேட்டால் ஒரு நல்ல ஐடியா சொல்லுவாப்போல.
சரி அவனா நீ சொல்லி தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியும் தலைவா. எனக்கு இல்லை ஓ ஓகே தலைவா. தலைவா இல்லை தலைவா நான் உடனே கிளம்புறேன். ஏன்னா அது இருக்க நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அது டேஞ்சரு. நான் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டேன் தலைவா. பையனுக்கு அடித்தா கூட இப்போ அதான் சொல்லுவான். அப்படியா? அது 100 years அவனே லைனில் வந்துட்டான். ஹலோ ஒரு பாண்டி பஜார் வரைக்கும் ஷாப்பிங்காக வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பேகு ஒன்று கிடச்சிது. அது என்ன பேகு தெரில. அந்த பேகு பார்த்தா இன்னமும் உள்ள ஜுவல்லரிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்ணலாம்? யாரோ விட்டு போயிட்டு இருக்காங்க போல. என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் புரியல. நீ சொல்ல சரியா புரியல. என்ன பண்ணலாம்? ஆமாம் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. இல்லை இல்லையா இது வந்து ரோட் சைடில் நடந்தது. செக்யூரிட்டிலாம் யாருமே இல்லை. நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆமாயா என்ன பண்ணலாம்? கஷ்டம். என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது சொல்லு. எடுத்துட்டு வந்துட்டா வீட்டுக்கு? ஆமாயா தேடுறாங்க. அந்த மாதிரி தெரியல. இந்த இடம் கொஞ்சம் காலியா இருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன். சும்மா மரத்துக்கு அடியில் காற்று வாங்கலான்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த பேக் இருந்தது. சரி இப்போ என்ன என் கையில் வேறு எப்படியோ ஒரு நான் நினைக்கிறேன் நிறைய அன்றைக்கி நம்ம கடைக்கு போய் வாங்கினோமே அது மாதிரி ஒரு 10 மடங்கு 20 மடங்கு இருக்கும் போல். நம்ம அம்மாக்காக ஜுவல்ஸ் வாங்கினோம்ல அதை விட ஒரு 10 மடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் தான். என்ன பண்ணா? சரி ஆமா ஒரு செக்யூரிட்டி அங்கிள் நிக்கிறாரு ஒருத்தர் கையெல்லாம் கட்டிட்டு. கையெல்லாம் போட்டு. ஆமா அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டா இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவா. வேணாம்ல? அவங்க எடுக்கிறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் வாங்குறவங்களுக்கு இல்ல. சரி ஆமா அவர் கையில மைக்லாம் வச்சுட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு இங்க அலௌன்ஸ் பண்ணி சொல்லி அவங்க யாரு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்து ஒப்படைச்சிட்டு வந்துட்டா. சரியா நான் என்ன பண்றேன் ஒப்படைச்சிட்டு நான் அவங்கள முடிஞ்சா யாருன்னு சம்மந்தப்பட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒன்று போடுறேன். நான் அதை முடிச்சு என்னன்னு கூப்பிட்றேன். உனக்கு தகவலை சொல்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய்.